ஸோ ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே வந்து பிளே ஆஃப்ஸ்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. ஸோ நல்லா ட்ரை பண்ணாங்க. பட் இந்த இன்ஜூர்டான டீம் வச்சுட்டு பிளே ஆஃப்ஸ் எல்லாம் போகிறது ரொம்ப கஷ்டம் தான் கைஸ். ஹோப்ஃபுல்லாக நெக்ஸ்ட் சீசன் வந்து கம்பேக் கொடுப்போம்னு நம்புவோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த சீசனில் நமக்கு நடந்த ஒரு நல்ல விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த பிளேயர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அடுத்த சீசனுமே இதே கண்டினியூ பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரே. சின்ன பையன் தான் கைஸ், ஆனால் என்னமா விளாட்றான். பொல்லான்னு பொழந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மெச்சோர்டான இன்னிங்ஸ், எந்த பால்ல சிங்கிள் தட்டணும், எந்த பால்ல 6 and 4 அடிக்கணுங்கிறது வந்து ப்ராப்பராக தெரிஞ்சு ப்ராப்பர் கிரிக்கெட் ஆடுறாரு. ஸோ எஸ்ஆர்எஸ் மேட்ச்ல மட்டும் அவர் இன்ஜுரி ஆகாமல் இருந்திருந்தால் எனக்கு தெரிஞ்சு 2 or 3 மேட்சஸ் நம்ம எக்ஸ்ட்ராவே வின் பண்ணியிருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் சீசன் வந்து ஃபுல்லாக அவைலபிளாக இருப்பாருன்னு நம்புவோம். அண்ட் நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேமி ஓவர்டன் காய். சிஎஸ்கேல யாருமே இன்டென்ட்டே இல்லாமல் விளையாண்டிட்டு இருந்த அந்த நேரத்தில் ஒரே பிளேயர் இன்டென்ட்டோட ஆடி சிஎஸ்கேவை தூக்கி பிடிக்க நினைச்ச ஒரே ஆள் வந்து ஜேமி ஓவர்டன் தான் கைஸ். ஸோ ஜேமி ஓவர்டன் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு பிளேயர்ஸுமே இன்டென்ட்டை காட்டியிருக்கவே மாட்டாங்க. ஸோ ஜேமி ஓவர்டன் இன்டென்ட் காட்டுறதை பார்த்து தான் நிறைய பேர் வந்து இன்டென்ட்டோட விளையாடவே ஆரம்பிச்சாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சிச்சு நல்லாவே ஜேமி ஓவர்டன் மேலே நம்ம எவ்வளோ ஒரு இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லாஸ்ட் 2 games வந்து அவர் இருந்திருந்தாருன்னா 2ல் அட்லீஸ்ட் 1ஆவது வின் பண்ணியிருக்கலாம். மேபி 2மே ஜெயிக்க சான்சஸ் இருக்கு. பார்ப்போம், நெக்ஸ்ட் சீசன் வந்து ஃபுல்லாக நம்ம கூட இருப்போம்னு நம்பலாம். நெக்ஸ்ட் இந்த பிளேயர் நான் சொன்னேன்னா நீங்க எல்லாருமே என் கூட சண்டைக்கு வருவீங்க. பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் படி பார்த்தா இஸ் ப்ரூவிங் ஹிம்செல்ஃப். யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் சர்மா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மலாம் வந்துட்டு எதுக்குடா இவனெல்லாம் டீம்ல வச்சிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுட்டு இருந்தோம். ஸோ எந்த ஒரு ப்ராப்பரான இன்னிங்ஸுமே ஆடல அப்படிங்கிறது. பட் செகண்ட் ஹாஃபுக்கு மேலே அப்படியே டோட்டலாக ஷிஃப்ட் பண்ணிட்டார் கைஸ். அவரோட மெச்சூர்ட் இன்னிங்ஸை வந்து ப்ராப்பராக காட்ட ஆரம்பிச்சாரு. ஸோ எந்த இடத்துல மெதுவாக விளாடணுமோ அங்கே மெதுவாக விளாண்டாரு, எங்கெல்லாம் ஆக்சலரேட் பண்ணணுமோ அங்கே ஆக்சலரேட் பண்ணாரு. ஸோ லாஸ்ட் கேம் கூட 13 balls, ஐ மீன் லைக் 31 runs in 19 balls எல்லாம் பயங்கரமான கேம் கைஸ் அதெல்லாம். ஆனால் பட் 14 crores வர்த்தான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ கொஞ்சம் கம்மியாக விட்டு பைபேக் பண்ண சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அவரை நல்லா க்ரூம் பண்ணோம்னா நம்ம மிடில் ஆர்டர்ல அம்பத்தி ராய்டு மாதிரியோட பிளேஸ்ல வந்து இவர் வந்து பக்காவா ஃபிட் ஆவாரு அம்பத்தி ராய்டோட பிளேஸ்ல. அண்ட் லாஸ்டா சஞ்சு சாம்சன் கைஸ் வேர்ல்டு கப்ல இருந்து வரும்போதே ஒரு நல்ல ஃபார்ம்ல தான் வந்தாரு. பட் இப்போ கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த அவுட் சைட் ஆஃப் போட்டா நிறைய காட் பிஹைண்ட்ல விக்கெட்ஸ் விடுறாரு. ஸோ நெக்ஸ்ட் சீசன் வந்து அதை கொஞ்சம் ப்ராப்பரா சரி பண்ணிட்டு வந்தாருன்னா, கன்சிஸ்டன்டா இருந்தாருன்னா அது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் நமக்கு சிஎஸ்கேக்கு. ஸோ இது போக நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. நூரன் அக்கீலோட காம்பினேஷன் அதெல்லாமே. ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம் கைஸ். எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப பெருசாக போயிடும் வீடியோ. ஸோ ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் சீசன் சிஎஸ்கே கப் அடிப்போம்னு நம்ம வந்து எத்தனை பேர் நம்மளை ட்ரால் பண்ணாலுமே நம்ம பேர் வந்து எப்பவுமே கம்பேக் சூப்பர் கிங்ஸ் தான். கண்டிப்பாக அடுத்த சீசன் நம்ம கம்பேக் கொடுப்போம் கைஸ். ஸோ மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ் அடுத்தடுத்து வரும். தயவு செஞ்சு எல்லாரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பாய் கைஸ்.